உதய் என்பது உண்மையிலேயே அமெரிக்காவையே ஆதரவு வைத்த ஒரு உரிமையாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் மனிதர்களுடைய குரலாக அல்லது மனித உரிமைக்கான குரலாக தன்னை அரசியல் கலந்து, அதாவது வந்து ஆசீர்வாதம் வழங்க வேண்டிய ஒரு அதாவது வந்து பிதாமகள் நிச்சயமாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கருணை காட்டும்படி தானாக விரும்பி தனது அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனை தடுப்பது என்பது இந்த மனித உரிமை கோரி நிற்பவருக்கு, மனித உரிமை என்பது ஒரு பரந்துபட்ட விதானமானது. இன்று இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விடயம் என்பது நிச்சயமாக மற்ற நாடுகளில் கூட ஒரு புரிந்துணர்வற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது அமெரிக்காவில் உள்ள அத்தகைய நபர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற கேள்வியை கூட எழுப்பி நிற்கிறது. 2 பாலினம் தான் இருக்கிறது என்றால் இது இன்றைக்கு நேற்று உருவான ஒரு திட்டம் அல்ல. இது மிக நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனநிலை அல்லது மதவாதம் என்று கூட இதை சொல்லலாம் நாங்கள். ஆக இதனுடைய தொடர்ச்சியாக அவர் சிறுவர்களுக்கு நிகழ்கிற இந்த பாலின மாற்றம் தொடர்பான சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்பட வேண்டும், இராணுவ படைகளிலே மாற்று பாலினத்தவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்கிற மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இது ஆரோக்கியமான ஒரு குறைகாட்டி அல்ல. நீங்கள் செய்வது முழுக்க மனித குலத்திற்கு இழுக்கானது அல்லது பழிவாங்குகின்ற செயல். அவர்களை மனிதமாக மதியுங்கள், காருண்யம் காட்டுங்கள் என்கின்ற கீழ் அதாவது கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். இவ்வாறான கோரிக்கைகளை விடுப்பதற்கு ஆரம்ப நாள், அதாவது தனது பணியை ஆரம்பிக்க செல்கின்ற பொழுது அதாவது ஆசீர்வாதத்துடன் செல்ல வேண்டிய ஒருவர் ஒரு அவமானத்துடன் செல்கின்ற ஜனாதிபதியாக இவர் அமைகின்றார் என்றால் அந்த அதாவது மேதாண்டகை சொன்ன விடயம் அவரை மனிதனாக நடக்கும்படி ஒரு தலைமை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறுதான் அதனை தொடர்பவன் இருப்பார். எனவே இவர் தலைமை என்ன, இவருடைய தலைமை என்று சொன்னால் அடாவடித்தனம், பொய் கூறுதல், மற்றவர்களை மதிக்காதது. எனவே அவர்களும் அதனை செய்கின்றார்கள். நீங்கள் பார்க்கின்ற பதிவுகள், அதாவது நீங்கள் பார்க்கின்ற பதிவு பின்னூட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் சார்ந்த ஆதரவாளர்களால் கூடப்படுவதால் அவ்வாறு இருக்கின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. சேமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:29 இருக்கிறது. இந்த நேரம் நாங்கள் வழக்கமாகவே நிகழ்த்துகிற சமூக அரசியல் பரப்பிலே நிகழும் உரையாடல்களை ஆழமாக பேசுவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது. ஆக அண்மை நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக எங்களிடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடியது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய புதிய கட்டளை அல்லது புதிய தீர்மானம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக உலகத்தை வந்தடைந்திருக்கிறது. காரணம், அமெரிக்கா மிக மிக ஒரு முற்போக்கான, மற்ற நாடுகள் ஒரு மிகப்பெரிய வல்லரசு, மற்ற நாடுகள் அன்னார்ந்து பார்க்கிற இடத்துல இருக்கிற ஒரு நாடு இவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு முடிவினை எடுத்திருப்பது என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம் செய்யக்கூடிய செயல் அல்ல, அல்லது முன்னோக்கி நகர நிறைக்கிற ஒரு சமூகம் செய்யக்கூடிய செயல் அல்ல. இதன் பிற்பாடு நேற்றைய நாளிலே அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். இதன் பிற்பாடு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பாலினங்கள் வெறுமனே 2 பாலினங்களாக மாத்திரம்தான் இருக்க போகிறது. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இனிமேல் இந்த மாற்று பாலின எந்த வகையுமே அதற்குள்ளே உள்ளடக்கப்படாது என்கிற ஒரு திடுக்கிடும் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இதனுடைய பேரலையாக வெவ்வேறு விதமான அதிர்வுகளை இது உலகெங்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தான் நாங்கள் உரையாட போகிறோம். அதற்கு முன்பதாக இதை குறித்து திருச்சபை என்ன சொல்லி இருக்கிறது, இதை குறித்து ஆயர்கள், பிஷப்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு காணொளி இருக்கிறது. அந்த காணொளியை முதலிலே கேட்டுவிட்டு நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். Let me make one final plea, Mr. President. Millions have put their trust in you. And as you told the nation yesterday, you have felt the providential hand of a loving God. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in
Democratic, Republican, and independent families, some who fear for their lives. And the people who pick our crops and clean our office buildings, who labor in poultry farms and meat packing plants, who wash the dishes after we eat in restaurants and work the night shifts in hospitals, they may not be citizens or have the proper documentation, but the vast majority of immigrants are not criminals. They pay taxes and are good neighbors. They are faithful members of our churches and mosques, synagogues, wadara, and temples. I ask you to have mercy, Mr. President, on those in our communities whose children fear that their parents will be taken away, and that you help those who are fleeing war zones and persecution in their own lands to find compassion and welcome here. Our God teaches us that we are to be merciful to the stranger, for we were all once strangers in this land. May God grant us the strength and courage to honor the dignity of every human being, to speak the truth to one another in love, and walk humbly with each other and our God for the good of all people in this nation and the world. Amen. தொடர்ந்து இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே கூறியது போல அமெரிக்கா நேற்றைய நாளிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரகடனம், அதாவது இனிமேல் 2 பாலினம் தான் இங்கே இருக்க போகிறது, வேறு பாலினங்களுக்கு இங்கே இடமில்லை என்பது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனை என்று சொல்லி பலரையுமே முகம் சுளிக்க வைத்திருக்கிறது, பலருடைய கண்டனத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. ஆக இந்த இடத்தை அடைவதற்கு இந்த LGBTQ சமூகம் என்கிற இந்த மாற்றுப்பாலின சமூகம் எவ்வளவு போராட்டங்களை கடந்திருக்கிறது, எத்தனை பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள், எத்தனை கொடிப்பிடித்தல்களை, எத்தனை கடினமான வரலாற்றை கடந்து இந்த ஒரு அங்கீகாரத்தினை அவர்கள் அடைந்திருக்கிற பட்சத்தில் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நாடு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது உண்மையிலுமே மனித உரிமைக்கு எதிரான ஒன்று. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் இந்த போட்ட இந்த உரை என்பது உண்மையிலேயே அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு உரையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர் அந்த பிஷப் அதாவது முதல் ஆரம்ப நாள் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதியும் உப ஜனாதிபதியும் தங்களுடைய முதல் ஆரம்ப நாளை ஆரம்பிப்பதற்கு முதல் தேவாலயத்தில், அதாவது தேசிய தேவாலயம் வாஷிங்டனில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை முடித்துவிட்டுத்தான் வெள்ளை மாளிகைக்கு செல்வார்கள். அவ்வாறு அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு முடிந்த பொழுது முதல் முறையாக அந்த தேவாலய வரலாற்றிலேயே அரசியல் கலக்கப்பட்ட பேச்சை ஒரு பிஷப் பேசி இருக்கின்றார். அவர் மனிதர்களுடைய குரலாக அல்லது மனித உரிமைக்கான குரலாக தன்னை அரசியல் கலந்து, அதாவது ஆசீர்வாதம் வழங்க வேண்டிய ஒரு அதாவது பிதாமகள் நிச்சயமாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் கருணை காட்டும்படி. இது நிச்சயமாக அமெரிக்காவின் போக்கை நிச்சயமாக சொல்லுவதாக இருந்திருந்தது. அதிலும் குறிப்பாக அவர் குறிப்பிடுகின்ற சமூகங்கள் எல்லாம், அதாவது வந்தவர்கள் எல்லாம் கள்ளர்கள் அல்ல, அல்லது குற்றவாளிகள் அல்ல, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட பயந்து கொண்டிருக்கின்றார்கள், பிறந்த குழந்தைகளின் உரிமைகள் எடுப்பது. அதே போல இந்த பாலின உரிமைகள் பற்றியும் கதைத்திருக்கின்றார். இந்த பாலின உரிமைகள் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல நீண்ட காலமாக போராடி பெற்ற ஒன்று. அதில் கனடா ஒரு முன்னணி வகிக்கின்ற நாடாக இருந்திருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் அதன் பிதாமகர்களாக ஜஸ்டின் ட்ரூடோவின் தந்தை தான் அதனை 1976களிலும் பிறகு 1980களிலும் அதனை கொண்டு வந்தவராக இருந்திருந்தார். அதன் பிறகு நிச்சயமாக இந்த திருமணங்கள் போன்றவை எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. ஒன்டாரியோவில் சுமார் 21 வருடங்களுக்கு முதல் நடந்திருந்தது. 2003ஆம் ஆண்டு அது நடந்து, அது பிறகு சகல மாநிலங்களிலும் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு பரேட், அதாவது விழா கொண்டாடுகின்ற நாளாகவே ஒரு சமர் நாள் இருப்பதும், அல்லது அவர்களுடைய குடியிருப்பு
குடியிருப்புகள், வீதிகள் போன்றவை இருப்பதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. அதாவது அவர்கள் எங்களுக்கு பாதிப்பில்லாதவரையும் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களை அவர்களாகவே வாழ விடுவதுதான் நிச்சயமான வழிமுறையாக இருக்கும் என்றால், இது அடக்குமுறை என்பதன் பெயரால் அவர்கள் அடக்கி ஆளப்பட்டார்கள் கொடூரமாக என்பது நிச்சயம். அதாவது சிறுபான்மை இனத்தினருக்கு அதன் வலி புரியும். அவ்வாறு சிறுபான்மை இனத்தினரை போன்றதை விடவும் கேவலமாக 2 பேருக்கு மேல் இந்த ஒரு பாலினத்தினர்கள் கூட முடியாத அளவிற்கான சட்டவரைகள் எல்லாம் இருந்தன. அவைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு கனடா கூட ஒரு 4வது நாடாகத்தான் இந்த ஒரு பால் திருமணத்தை அங்கீகரித்திருந்தது. அதன் பிறகு அமெரிக்காவின் பல மாநிலங்களும் அதனை அங்கீகரித்திருந்தன. இந்த நிலையில் இவ்வாறாக அந்த மனித உரிமை என்பதும் அல்லது மனித சாதனம், அதாவது பயோலஜிக்கல் ரீசனாக பார்த்தால் ஆண் பெண் என்கின்ற தன்மைகள் தான் அடையாளம் படுத்தப்பட்டவையாக இருந்தாலும் இவர்களுடைய இந்த உணர்வுகள் அல்லது இவர்கள் விரும்புகின்ற பாதையில் செல்வது போன்றவை எல்லாம் மனித உரிமை சாசனத்தில், இந்த மனித உரிமை சாசனம் கனடாவில் வந்த பொழுதுதான் இவர்களுக்கான உரிமைகள் என்பன பேசப்பட்டன. உண்மையிலேயே 76ஆம் ஆண்டில்தான் இந்த பெண்கள் கூட சம உரிமையோடு மதிக்கப்படுவதாக கனடாவில், அதாவது எலிசபெத் மகாராணி கையெழுத்திட்ட அந்த மனித உரிமை சாசனத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்து அதன் மூலம்தான் பாதுகாப்பு படைகளில் கூட பெண்கள் இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. அதன் பிறகு இவர்களுக்கான இந்த இரு பாலினத்தினருக்கான அங்கீகாரம் என்று வழங்கப்பட்டது. அந்த அங்கீகாரத்தில் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், சில இடங்களில் அவர்கள் தங்களுடைய ப்ரொனவுன்சியேஷனை, அதாவது தங்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதையே இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அனைவருடைய உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் கையெழுத்துடனும் இருக்கும் அவர்களை நீங்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பது. எனவே அவர்கள் தங்களை வேறு பாலினத்தராக காட்டும் பொழுது அவர்கள் அதற்குரிய அடைமொழியை தாங்களாகவே தருவதாகவும் நிச்சயமாக உலகத்தால் ஈர்க்கப்பட்டதாகவும் உலகம் முழுவதும் இப்பொழுது அது அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இவர் கொண்டு வந்த முயற்சி அல்லது இவர் குறிப்பிட்ட உரையை இன்று அந்த ஒரு பிஷப், அதாவது ஒரு இறைவனின் குரலாக மாறி அரசியல் கதைக்கின்ற அளவிற்கு தன்னை உயர்த்தி இருக்கின்றது என்பது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இவருக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டிய பூசை அது. அந்த பூசையிலேயே இவருக்கு அதாவது காரிஞத்தை கொண்டு வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது, காரிஞத்தின் கடவுளாக இருக்குமாறு. எனவே இங்கே நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது, இவ்வாறான உரிமைகள் என்பன நிச்சயமாக உலகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக அவர்கள் போராட்டங்கள் பலவற்றை நடத்தி அல்லது ஒட்டுமொத்த குரலாக தங்களுடைய உண்மை தோற்றங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருந்த காலங்களும் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் இப்பொழுது ஒரு சமநிலையை அடைஞ்சிருக்கின்றார்கள் என்கிற நிலையில் இவ்வாறான சட்டம் என்பது மிகவும் அபத்தமானது. அதற்குரிய வரையறைகள் சில வேளைகளில் வேண்டுமென்றால் கொண்டுள்ளலாம் என்று சொன்னால், இப்பொழுது அதாவது வரையறைகள் சில இடங்களில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஆதங்கங்கள் கூட இருக்கின்றன என்றால், கற்றல்களின் பொழுது கூட சிறார்களின் கல்விக்கூடங்களிலேயே இது தொடர்பான சோஜி என்று நினைக்கின்றேன், SOGI என்கின்ற அந்த பாடத்திட்ட விதானங்கள் எல்லாம் சகல பிராந்தியங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆரம்பிக்கப்பட்டு சகல பிராந்தியங்களிலும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் அந்த ஆசிரியர்கள் பிள்ளைகளுடன் அவர்களுடைய அடையாளத்தன்மை குறித்த விடயங்களை பயிரலாம், இவ்வாறு ஒரு சமூகம் இருக்கின்றது என்பதை பயிரலாம் போன்றவை. இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் இருந்தால் கூட அவற்றில் மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். குறிப்பாக சஸ்கச்சுவான் மாகாணத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் அல்லது கடந்த வருடத்தில் என்று நினைக்கின்றேன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது 16 வயது வரையும் அவர்களுடைய அடையாளம் குறித்த தகவல்கள் பகிரப்பட வேண்டியதற்கு பெற்றோர்களின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டுள்ளலாம் சில வேளைகளில். ஆனால் இவ்வாறாக மறுதளிக்கப்படுவது என்பது நிச்சயமாக ஒரு வலிதரும் விடயமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை, அதாவது அவர்களை பிரச்சாரப்படுத்துவதோ அல்லது அவர்களை அந்த அவ்வாறான தோற்றத்திற்கு உள்ளாக்குவதற்கு முயற்சிப்பதோ அல்லது மாற்ற முயற்சிப்பது போன்றவை கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு நபர் தானாக விரும்பி தனது அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனை தடுப்பது என்பது இந்த மனித உரிமை கோரி நிற்போருக்கு, மனித உரிமை என்பது ஒரு பரந்துபட்ட விதானமானது. இந்த மனித உரிமை கோரி நிற்போரின் கவனத்தில் எவ்வாறு இது செல்கின்றது என்பதுதான் முக்கியமானது. என்று சொன்னால் தங்களுக்காக மட்டும் மனித உரிமை என்பதை எடுத்துவிட்டு மற்றவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் மிதிப்பது என்பது அவமானமானது. அந்த வகையில்
கனடா தனது மனித உரிமை அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதை 1976 கொண்டு வந்ததிலிருந்து படிப்படியான மாற்றங்களின் மூலம் பல புரட்சிகளை செய்து அவர்களுக்கு நிச்சயமான ஒரு தகுதி நிலையை வழங்கி இருக்கின்றது. அதே போல நான் குறிப்பிட்டது போல உலகின் பல நாடுகளும் அதற்குரிய தகுதிகளை மீறத்தால அநேகமான நாடுகள் என்றே கூறிவிடலாம் தகுதி நிலை வழங்கிய நிலையில் இன்று இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விடயம் என்பது நிச்சயமாக மற்ற நாடுகளில் கூட ஒரு புரிந்துணர்வற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது அமெரிக்காவில் உள்ள அத்தகைய நபர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற கேள்வியை கூட எழுப்பி நிற்கின்றது. அதைத்தான் கூற முடியும். நிச்சயமாக மாற்றுப்பாலினத்தவர்கள் மேலான புறக்கணிப்பு என்பது ஒரு அறிவிலித்தன்மையினுடைய வடிவம்தான். இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலானவர்கள் இன்றைக்குமே ஆச்சரியமாக இருந்தது ட்ரம்ப் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற போது ஒரு சாரார் அதை ஆதரிக்க செய்திருந்தார்கள். அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு பிற்போக்காக போகிற ஒரு சமூகத்திலேயா நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் இது குறித்து இது எத்தனை பெரிய அபத்தம் என்று யோசிக்க கூட திராணி இல்லாத ஒரு சமூகத்துல நாங்கள் இருக்கிறோம் என்பது ஆச்சரியமாக இருந்தது. இது இன்றைக்கு நேற்றல்ல, பல விடயங்கள் இதற்கு முன்னம் ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய வேறு வேறு விடயங்களிலும் இதனுடைய பிரதிபலிப்பை காணக்கூடியதாக இருந்தது. அது ஒரு விதமான அறிவு ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றை மதம் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆக பெரும்பாலும் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ மதம் இந்த மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கடைபிடிக்கிறது, எதிரான ஒரு கொள்கையினை கடைபிடிக்கிறது. அது பல நேரங்கள்ல ட்ரம்பினுடைய பேச்சிலே வழிபட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அவர் பாடசாலைகளிலே வேதாகமம் மறுபடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னது முதற்கொண்டு இன்றைக்கு வந்தவுடனே அவர் பிரகடனப்படுத்துகிற ஒன்று 2 பாலினம் தான் இருக்கிறது என்றால் இது இன்றைக்கு நேற்று உருவான ஒரு திட்டம் அல்ல. இது மிக நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனநிலை அல்லது மதவாதம் என்று கூட இதை சொல்லலாம் நாங்கள். ஆக இதனுடைய தொடர்ச்சியாக அவர் சிறுவர்களுக்கு நிகழ்கிற இந்த பாலின மாற்றம் தொடர்பான சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்பட வேண்டும், இராணுவ படைகளிலே மாற்றுப்பாலினத்தவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்கிற மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இது ஆரோக்கியமான ஒரு குறிகாட்டி அல்ல. இதுல எந்த அளவுக்கு மதம் பின்னணியிலே நின்று செயற்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மதம் என்பது நிச்சயமாக தாராளமாக அதாவது கிறிஸ்தவ மதத்தின் குரலாகத்தான் நீங்கள் முதல் போட்ட இன்றைய உரையை இருந்திருந்தது. அவர்கள் அதனை அனுமதிக்கின்றார்கள், போப்பாண்டவர் கூட அதனை அனுமதிக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் இவ்வாறான தடைகள் சகல மதங்களிலும் இருந்தன. அது கிறிஸ்தவ மதம் என்றல்ல, அனைத்து மதங்களிலும் அவர்கள் இவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு விரும்பத்தகாத செயலாக இருந்தது. அதைவிட இவ்வாறாக தங்களை அடையாளப்படுத்துவர்களை சமூகம் சராசரியாக நடத்தியதா என்றால் அவ்வாறு கூட இல்லை. எனவே இது ஒரு உலகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தது. அனைத்து மதங்களும் இதனை அவ்வாறுதான் பார்த்திருந்தன. எந்த ஒரு மதமும் ஆரம்ப காலத்தில் முன்னோடியாக இருக்கவில்லை. ஆனால் இன்று சகல மதங்களும் அதனை வரவேற்றிருக்கின்றன அல்லது ஆமோதித்திருக்கின்றன அல்லது அனுமதித்திருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தீர்களானால் இந்த இன்றைய பிதாமகள் அல்லது பிஷப்பான அந்த பெண்மணியின் பேச்சு என்பது கிறிஸ்தவ மதத்தின் குரலாக எழுந்து நிற்கின்றது. இதே போல நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பதவி ஏற்பதற்கு முன்னர் போப்பாண்டவர் கூட தெரிவித்த செய்தியாதனில் சகல மனித உரிமைகளை மதித்து சகலரையும் மதித்து நடக்கின்ற ஒரு அரசாக அமெரிக்க அரசு இடம்பெற வேண்டும் என்று. எனவே இவர்கள் செல்கின்ற பாதை என்பது கடவுளை காரணம் கூறி தங்களுடைய காழ்ப்புணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான தேவைகளைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். பைபிளை கூட டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பெயரில் வெளியிட்டிருந்தார் அல்லது தன்னுடைய பதிப்பாக வெளியிட்டிருந்தார் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்த விடயம். இருந்த பொழுதிலும் இவர் கூட இந்த பாலினரின் ஆதரவை தேர்தலில் பெற்றவர் என்பதுதான் ஒரு பெரிய மிக வெக்கக்கேடான செயல். என்றால் இவர் கூட நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் புகைப்படங்களில் இவர் அதாவது இரு பாலினத்திற்கான கொடி என்பது இந்த வர்ண கொடி இருக்கின்றது. அதாவது நாங்கள் அதை எவ்வாறு சொல்கின்ற ரெயின்போ தமிழில் அதை கூறுவதானால் வானவில் கலர் கொண்ட கொடி இருக்கின்றது. அப்ப அந்த கொடியை அந்த கூட அவர் கையில் வைத்து அதாவது LGBTQ கம்யூனிட்டி ஃபார் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற கொடியை அதிலே தாங்கி இருந்தார். அதனை கூட பார்க்கலாம். இப்பொழுது அவர் தனது அதீதமான பதவி மோகம் மற்றும் அதாவது தனது அதிகார மோகம் என்று கூட கொள்ளலாம். என்னென்றால்
என்னவென்றால் குற்றவாளி ஜனாதிபதியாக வருகின்ற முதல் நபர் என்கின்ற பெருமையை பெற்றவர், பல குற்றங்களுக்கான நாயகன். எனவே அவ்வாறான பெரிய வரட்டு நிலை கொண்ட ஒருவராக இவ்வாறான கருத்தை தெரிவிக்கின்றார். இவற்றில் எவ்வளவு வீதம் இவருடைய அதாவது சாத்தியங்கள் இருக்க போகின்றன என்பதை தெரியாது. நீங்கள் உண்மையிலேயே அந்த அதாவது அந்த பிஷப் அவர்கள் வழங்கிய உரை என்பது மிகவும் ஒரு தெளிவான பார்வையை, அதாவது இன்னத்தை கூறுகின்றது என்றால், நீங்கள் செய்வது முழுக்க மனித குலத்திற்கு இழுக்கானது அல்லது பழிவாங்குகின்ற செயல். அவர்களை மனிதமாக மதியுங்கள், காருண்யம் காட்டுங்கள் என்கின்ற கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். இவ்வாறான கோரிக்கைகளை விடுப்பதற்கு ஆரம்ப நாள், அதாவது தனது பணியை ஆரம்பிக்க செல்கின்ற பொழுது அதாவது ஆசீர்வாதத்துடன் செல்ல வேண்டிய ஒருவர் ஒரு அவமானத்துடன் செல்கின்ற ஜனாதிபதியாக இவர் அமைகின்றார். ஏனென்றால் அந்த அதாவது மேதாண்டகை சொன்ன விடயம் அவரை மனிதனாக நடக்கும்படி, இவ்வாறு ஒரு ஜனாதிபதி ஒரு அறிவுரையை பெற்று ஜனாதிபதி மாளிகைக்கு செல்ல வேண்டிய தேவை டொனால்ட் ட்ரம்ப் ஒருவருக்கே ஏற்பட்டிருக்கின்றது இன்று வரையான வரலாற்றில். நிச்சயமாக அது ஒரு அத்தனை அழகான ஒரு விடயம் அல்ல. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிற போதே பெருமளவு பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இட்ஸ் எ டிசாஸ்டர் அப்படி என்று சொல்லி அவர் பதவியேற்பது என்பது உலகத்துக்கான ஒரு டிசாஸ்டர் அப்படி என்று அதற்குரிய முதல் கட்டத்தை அவர் முதல் காய் நகரத்திலே அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் இதுல கேள்வி என்னவென்றால், கனடா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்துமே ஒரு கடும் போக்கினை காட்டி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு முன்னர் கடந்த காலங்களிலே ஜோ பைடனுடன் இருந்திருக்கக்கூடிய கனடாவினுடைய நல்லுறவு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதே போல கனடா இந்த LGBTQ சமூகத்திற்கு காண்பித்து வருகிற அடைக்கலமும் அது சார்ந்து எடுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வழங்கி இருக்கக்கூடிய இடம் என்பது கூட ஒரு விதத்திலே காரணமாக இருந்திருக்க முடியுமா சுரேஷ் தர்மா? இல்லை, அப்படியும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் இவ்வாறு அந்த ஒரு பாலின தன்மை கொண்டவர்கள் தாங்கள் திருமணம் செய்வதற்காக கனடா நோக்கி வந்ததும், கனடாவில் குடியுரிமை பெற்று கனடியர்களாக மாறியதும் பல தம்பதிகள் இருக்கின்றார்கள். அவ்வாறான அதாவது இந்த லாரி கிங் ஷோ என்கின்ற அதாவது அமெரிக்காவின் பிரபல்ய தொலைக்காட்சி தொடர் நேர்காணல்களிலேயே சென்று துணிவாக அப்பொழுது கதைத்திருந்தார்கள். சுமார் 15-16 வருடங்களுக்கு முன்னர் எல்லாம் இவ்வாறு தாங்கள் செல்வதற்கான காரணம் கனடாவில் இந்த ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு இடம் இருக்கின்றது என்று. அது படிப்படியாக இப்பொழுது அமெரிக்காவில் மாறிவிட்டாலும் இப்பொழுது அமெரிக்கர்கள், நீங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், நான் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், குறிப்பிட்டிருந்தீர்கள் பலரும் ஆமோதிப்பதாக காண்பதாக, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் இப்பொழுது நடைபெறுகின்றது என்னென்றால், இந்த சமூக வலைத்தளங்களில் பிரபல்யமாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஏதாவது ஒரு யூடியூப்போ அல்லது ஒரு பேஸ்புக் பதிவோ இருந்தால் அதில் சென்று அவருக்கு ஆதரவான கருத்து பகிர்வை மேற்கொள்வது என்பதற்காகவே அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்பவர்கள் கண்மூடித்தனமான ஆதரவாளர்களாகவும் மற்றவர்களை அடக்குபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அவர்களுடைய அந்த குணம் எங்கே இருந்து வந்தது என்றால், தலைமையில் இருந்து. ஒரு தலைமை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு தான் அதனை தொடர்பவன் இருப்பார். எனவே இவர் தலைமை என்ன, இவருடைய தலைமை என்று சொன்னால் அடாவடித்தனம், பொய் கூறுதல், மற்றவர்களை மதிக்காதது. எனவே அவர்களும் அதனை செய்கின்றார்கள். நீங்கள் பார்க்கின்ற பதிவுகள், அதாவது நீங்கள் பார்க்கின்ற பதிவு பின்னூட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் சார்ந்த ஆதரவாளர்களால் போடப்படுவையால் அவ்வாறு இருக்கின்றது. எனவே கனடா மீதான காழ்ப்புணர்வு இருக்கின்றது. இது கனடா மீதான தாக்குதல் அல்ல. இது தான் கிறிஸ்தவத்தை காப்பதாக நினைத்து போப்பாண்டவரையோ அல்லது ஒரு அதாவது அவருடைய ஆளுமையின் கீழ் உள்ள தேவாலயங்களையோ அவமதிப்பதான செயலாக இருந்திருக்கின்றது. அதாவது ஒரு கிறிஸ்தவத்தின் உயர்புள்ளியாக இருக்கின்ற அமெரிக்க ஆட்சியில் முதல் நாள் ஆரம்ப நிகழ்விலேயே ஆசீர்வாதம் பெறச் சென்றவருக்கு அடி விழுந்து செல்கின்றார். அதை தடவி அடிப்பது என்பது இதுதான். அதாவது இதனை விட வேறு வழியில், அதாவது ஆசீர்வாதம் வழங்கி உங்கள் ஆசியுடன் எங்கள் ஆசியுடன் உங்கள் ஆட்சி நல்லாக செல்லட்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் புரட்சிகரமாக சில வேளைகளில் இந்த மீதாண்டகை சில வேளைகளில் பதவி விலகி கூட செல்ல வேண்டிய தேவை ஏற்படலாம் என்றால் அவர் ஒரு புரட்சியை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார், அரசியல் பேசியிருக்கின்றார். நிச்சயமாக இது அவர்களுடைய வரலாற்றை மாற்றுவதற்கான முயற்சி. ஆனால் அதில் கனடாவினுடைய அந்த கனடா மீதான
விதமான காழ்ப்புணர்வு என்பது அவர் அந்த பேச்சுக்களுக்கான ஒரு பொருளாக, அதாவது தனது இந்த வரி விதிப்பிற்கான ஒரு துண்டமாகத்தான் இதனை கொண்டு வருகின்றார். நாங்கள் இதில் அதிர்ஷ்டசாலிகள். இவருடைய ட்ரம்ப் டிராவர் என்பது டொரண்டோவில் கூட வர இருந்து இல்லாமல் சென்றது. எனவே அவர் ஒரு ஆசைக்காரன், அவர் கதைக்கின்றார். நிச்சயமாக. ஆக நீங்கள் சொன்னது போல திருச்சபை என்பது வெறுமனே மதத்தோடு போதனையோடு நின்று விடாமல் ஒரு மனிதாபிமான அரசியல் புரட்சி கருத்தினை முக்கியமான ஒரு நாளிலே பதிவு செய்திருப்பது என்பது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதே போல அதில் ஒரு கைகழுவல் செயல்பாடு கூட ஒரு குறிகாட்டியாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ட்ரம்ப் செய்கிற மனிதாபிமானமற்ற செயல்களுக்கும் திருச்சபைக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவான ஒரு கைகழுவல் குறிகாட்டியாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஒரு நல்லதொரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம். இது குறித்து மேலதிகமாக இன்னொரு நாளிலே உரையாடலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நிச்சயமாக பிரியா, நீங்கள் சொல்லியது உண்மை. ஆமாம், அவர்கள் கைகழுவல் செயற்பாடு போல கூட இதை செய்திருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நேயர்களே வணக்கம், நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.